ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கடைசி படத்துல கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும்ல. படம் மிக மோசமான இஸ்லாமிய வெறுப்பை தமிழ்நாட்டில் டிவிகே போன்ற இப்போ அந்த எடிட் ரெஃப்ன்றது யாருக்கிட்ட இருக்குன்னா, இந்த படத்தை விஜயோட குழுவே திமுகவுக்கும் இதில் எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. முஸ்லீம்கள் எல்லாமே எப்படி கொண்டு வைப்பாங்க? இப்போ இந்த இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரியை விஜய் எதுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை? தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எஸ்டிபிஐ பார்ட்டியிலிருந்து அஸ்வத் ஷரீத் இணைந்திருக்கிறார். ஜனநாயகன் படம் அன்அஃபிஷியலாக ப்ராக்சியில் வெளியாயிருக்கு அப்படிங்கிறது அந்த படம் பார்க்குறோம். நேற்றைய தினம் ஃபுல்லாகவே படம் ஆன்லைனில் பல தளங்களில் படம் வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது பெரிய பரவலான ஒரு டாக்கை போயிட்டுருக்கு. அது ஒரு பிரச்சனை, தவறான நடவடிக்கை அப்படின்னாலும் கூட அந்த படத்தில் சில காட்சிகள் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனை கிளம்பியிருக்கு. அதை ஒட்டி குறிப்பிட்ட சில கட்சிகள் நபர்கள் படக்குழுவுக்கும் விஜய்க்கும் எதிராக வழக்கெல்லாம் தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இஸ்லாமியர்கள் அந்த படத்தை பார்த்து என்ன அச்சம் கொள்றாங்க, என்ன சிக்கல் போயிட்டு இருக்குது? இல்லை, இப்போ இந்தியாவில் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ், ரைட் விங் பாலிடிக்ஸ், பிஜேபியோட அரசியல் மிக மோசமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீதான ஒரு எதிர் அரசியலை சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமோபோபியா இந்தியாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் டிவிகே போன்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட 2வது ஆண்டில் இவர் தான் விஜய் அடுத்த சிஎம் நான் தான், அடுத்து இதுதான் என்னோட கடைசி படம், என் கேரியரோட உச்சத்துலேருந்து வந்திருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் அந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு ப்ராக்சி சைட்ஸில் வெளியிடப்படுது. அது இல்லாமல் சின்ன சின்ன துணுக்கு காட்சிகள் எல்லாம் அங்கேயே வெட்டி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் ட்விட்டர் ஸ்பேசஸ்லேயும் வெளியிடப்படுது. இப்போ இது பரவலாக அதில் உள்ள நரேட்டிவ், அந்த படத்துலேருந்து இந்த துக்கடா காட்சிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கூட என்னவாகிறாங்கன்னா, ஒரு ஹிந்து வாஸ் முஸ்லீம்ன்ற ஒரு பைனரியை செட் பண்ணுறாங்க அந்த படத்தில் காட்சி. இன்னொரு பக்கம் அதில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பக்கம் விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்குறாங்க, லைட் மேன்ஸ் வேலை பார்த்துருக்காங்க, கேமராமேனு எல்லாருமே ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரு படத்தின் தயாரிப்புனால பாதிக்கப்படுறாங்க இப்படி வெளியிடுறதுனால. அது கண்டிக்கத்தக்கது தான். ஒரு கலைஞர்களாக அவர்கள் ஒரு 10,000 கோடிக்கு மேலே போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாதி பேருக்கு அதில் பேமெண்ட்ஸ் வந்திருக்காது. இப்போ இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. அப்போ அந்த படம் எப்படி வெளியிடப்படுது? ஒன்று சென்சார் போர்டுக்கு காமிக்கிறாங்க, அதோட காலதாமத்தோட விளைவில் படம் வருது இந்த மாதிரியான. இன்னொன்று அதில் எடிட் ரெஃபரன்ஸ்ன்றது தான் இருக்குது. அந்த விஷுவல்ஸில் எல்லாத்துலேயும் எடிட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அந்த எடிட் ரெஃப்ன்றது யாருக்கிட்ட இருக்குன்னா, ஒன்று அந்த பட தயாரிப்பாளர்கள், அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தரப்புகள், இன்னொன்று அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்டே இருக்கும். இவ்வளோதான். ஏன்னா சென்சார் போர்டுக்கு போனதுனால இந்த டீமுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த டீம்லேருந்து வெளியே வரது தான் உண்டு தவிர வெளியே சென்சார் போர்டு வெளியே விட்டுருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் இந்த மாதிரி பல படங்கள் சர்ச்சையாக இருக்குது. அப்படி எல்லா படத்துக்கும் வந்திருக்கணும். சென்சார் போர்டு வெளியே விட்டுருப்பாங்க அப்படின்னா இப்படி பல படங்களுக்கு வந்திருக்கும். அப்படி எதுவும் இது வரைக்கும் வந்ததுக்கான அவங்களுக்கு கிடையாது. அந்த படத்தை தடை செய்யலாம், இல்லைன்னா படம் வர்றதுக்கு காலதாமதம் ஆகலாம். இதுதான் சென்சார் போர்டோட கடந்த கால வரலாறுல இந்த இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த படத்தை விஜயோட குழுவே திட்டமிட்டு இவர்களே ப்ராக்சி சைட்ஸில் வெளியிட்டிருக்கிறாங்களா? இன்னொன்று, அவரால் இது வரைக்கும் பிஜேபியை நோக்கி சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட கண்ட்ரோல் இல்லை, திமுகவோட கண்ட்ரோல் இல்லை, பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் சென்சார் போர்டு இருக்குது, தணிக்கை குழு இருக்குது. இந்தியாவின் நிர்வாக அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தரப்புகளை பிஜேபி திட்டமிட்டு நுழைச்சிருக்கிறாங்க. அதில் எல்லா ஆஃபீஸஸ் மத்தியிலையும் இந்துத்துவ தரப்புகள் ஏன் நீதிபதிகள் மத்தியில் கூட ஊடுருவி இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் அப்போ நீங்கள் பிஜேபி எதிர்த்து தான் பேசணும். இப்போது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து அவரால் பேச முடியல. எல்லாரும் கூட்டு சதி. திமுகவுக்கும் இதில் எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. விஜய் படம் வர்றதுனால எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, விஜய் படம் வரலனாலும் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும், சென்சார் போர்டை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். இந்த எந்த கேள்வியும் விஜய் வைக்க மாட்டார். இதில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, சிம்பத்தி இன்னொரு பக்கம், கமல்
அறிக்கை கொடுத்துருக்குற இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த காட்சிகளில் என்னவா இருக்குன்னா, நம்ம முஸ்லீமாக இல்லை எஸ்டிபி கட்சி சார்பாக நான் என்ன சொல்லணும்னா, இந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகள். ஒரு கோயிலில் குண்டு வைக்கிற மாதிரி, ஒரு முஸ்லீம் குண்டு வைக்கிற மாதிரியான காட்சிகள். தமிழ்நாட்டில் இது முன்னாடி அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? ரெஃபரன்சஸ் இந்து முஸ்லீம் பைனரின்ற இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் நம்ம பார்த்தா அந்த டிபேட், தமிழ்நாட்டோட அரசியல் டிபேட்ஸில் வந்து தேர்தல் நேரங்களில் பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸு திட்டங்களை தான் விவாதிப்போம். திமுக இது கொடுத்தாங்க, அண்ணா திமுக இது கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க திமுக, இந்தந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, மகளிர்களுக்கு இது கொண்டு வராங்க, பெண்களுக்கு கொண்டு வராங்க, குழந்தைகளுக்கு கொண்டு வராங்க, சிறுவர்களுக்கு கொண்டு வராங்க, முதியோர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் தேர்தல் நேரத்தில் நாம் இதுவரை கண்ட விவாதம் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல். ஆனால் இந்த படம் இன்னொரு விவாதத்தை கிளப்பி விடுதுன்னா, இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரி. இந்த பைனரி யாருக்கான அஜெண்டாவானா பிஜேபிக்கான அஜெண்டா. இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற இந்த அரசியல் விவாதம் இப்போ தமிழர்ன்ற ஓர்மைக்குள்ளாலேருந்து நம்ம இங்கே பேசுவோம் தமிழ்நாட்டு அரசியலில். இல்லை திராவிடர்னு பேசுவோம், இல்லை சமூக நீதினு பேசுவோம், இல்லை ஒரு பார்ப்பானிய எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் சமநீதிக்கான ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிபேட்லேருந்து இந்த படம் மடைமாற்றுது. இந்து வாஸ் முஸ்லீம், இங்கே ஒரு மதக்கலவரம் நடக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான்லேருந்து எவனோ வந்து தமிழ்நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்குமே கூட ஒரு 10-15 ஸ்டேட்டை தாண்டி தான் போகணும். பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஏதோ குண்டு வச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இந்த படம் ஒரு சித்தரிக்குது. இதுக்கு முன்னாடி விஜயோட துப்பாக்கி படம் வந்துச்சு. சாதாரண துணி கடைக்காரன், அதுக்கப்புறம் வந்து இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க, இதுக்கப்புறம் இந்த ஃபோன் கடை வச்சிருக்கவங்க, இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ், இவங்கெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர்கள், அவங்கெல்லாம் யாரா சித்தரிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் வந்துச்சு. பீஸ்ட் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாமின் தோற்றத்தில், அந்த தலைப்பாகை இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தில் பீஸ்ட் படத்தில் இஸ்லாமிய வெறுப்பு கேட்குனாங்க. அதுலேயும் வந்து இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரி. இப்போ இந்த இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரியை விஜய் எதுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையினர்? படம் வந்து ப்ராக்சியில் வந்தது கண்டனம் தெரிவிக்கும். படம் வந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கணும். அதுக்கு வந்து சென்சார் போர்டா இல்லைன்னா வந்து நிர்வாக குழுவிலே இருக்கக்கூடிய யாரோ ஒரு தரப்பு வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்களான்றது. இன்னைக்கு சோஷியல் மீடியாஸில் பகிர்றவங்களை பற்றி நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் டீம் சொல்கிறாங்க. யார் வெளியிட்டாங்க? உங்கள் டீமுக்குள்ளால இருந்து தான் அந்த வீடியோ இல்லை, படம் வெளியிட்டுங்கிறது செகண்டரி. அது வந்து தவறான நடவடிக்கை. அது வந்து ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, சைபர் கிரைம் விசாரிக்கிறாங்க, என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் வரும். இப்போ வந்து என்னன்னா வந்து பர்டிகுலராக இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணுறது நோக்கம் என்ன? சப்போஸ் கதையினுடைய ஓட்டத்தை பொறுத்து அது அப்படி ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கலாம், அதோட நீட்ஸ் பொறுத்து அது இருந்திருக்கலாம். ஏன் அதை பார்த்து ஏன் வந்து இஸ்லாமியர் வந்து கோவப்படணும்? அது வந்து பர்பஸாக இதனால தான் அப்படின்னு சொல்லி அதை ஏன் நம்ம அதுக்கு ஒரு காரணம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டோட அரசியல், அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டோட டிபேட்ஸ் எல்லாமே சமூக நீதிக்கான டிபேட்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸ்க்கான டிபேட்ஸ் இருக்கும். அரசியல் விவாதம் என்பது மக்கள் நல திட்டங்களை முன்வைத்து தான் அரசியல் விவாதங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு குண்டு வைக்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. அதில் வந்து தூத்துக்குடி வேட்பாளர் ஸ்ரீநாத் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் இவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்களே, இந்த சின்ன துணுக்கு காட்சியில் வருது, இவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்க, சாகட்டும் அப்படின்னு ஒரு தலையில் அந்த தொழுகையோட சிம்பிள் இருக்கும், அந்த இது இருக்கும், மார்க் இருக்கிற மாதிரி கழுத்தில் அந்த ஒரு தாயத்தை கட்டிக்கிட்டு, இவங்களே ஒரு ஸ்டீரியோ டைப்பிக் ஒரு முஸ்லீம் இமேஜை கழுத்தில், முஸ்லீம்னா அந்த ஸ்ரீநாத் தூத்துக்குடி வேட்பாளர் மாதிரி கழுத்தில் யாராச்சும் ஒருத்தர் பச்சை கலர் தாயத்தை போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு முஸ்லீம் எந்த நூற்றாண்டுல இவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அப்புறம் மார்க் இருக்கிற மாதிரியான ஒரு முஸ்லீம் ஸ்டீரியோ டைப்பிக் ஒரு முஸ்லீமை காட்டுறாங்க. அவன் குண்டு வைக்கிறதுக்கு எந்த நேரத்திலும் தயாராக இருப்பான். அதுலேயே இவங்க ஒரு 2 நல்ல முஸ்லீம் கேரக்டரை வேற வச்சுக்கிறாங்க. ஒரு கலீல்ன்ற கேரக்டர் இருப்பார், அவர் வந்து ஒரு நல்ல முஸ்லீம், அவர் வந்து சயின்டிஸ்டாக இருப்பார், இதெல்லாம் இருப்பார். அப்போ நீங்கள் இயல்புலேயே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவா பாலிட்டிக்ஸ் என்னவாக கடந்த 10 வருஷத்தில் ஆஃப்டர் மோடி பீரியடுக்கு அப்புறம் 2014க்கு அப்புறமும் கூட அவ்வளவு ஹிந்துத்துவா நரேட்டிவ் மூவிஸ் வருது. அதில் வந்து இஸ்லாமோஃபோபிக் படங்கள் கணக்கில் துரந்தர் வரைக்கும் சொல்லலாம். இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. இந்தியாவை அந்த சைடு ஃபுல்லாக, நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக மேலே ஆக்குபை பண்ணுறது எல்லாம் சைனா தான். சைனாவை எதிர்த்து நீ படம் பண்ணு, ஏன் சைனாவை எதுக்க முடியல? இல்லை, இப்போ நான் இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரி இவர்களுக்கு ஏன் தேவைப்படுதுன்னா, இந்துத்துவ அஜெண்டாவுக்கு தான் விஜய் போன்ற நபர்கள் இதுக்கு பயன்படுறாங்க. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நானும் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் செய்கிறேன். தவிர்க்க அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் விரும்பக்கூடிய ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அதை முன்னிலைப்படுத்துகிறவர். அதே மாதிரி வந்து இப்போ இஸ்லாமிய நோன்பு கஞ்சி திறக்கிற விஷயமா இருக்கட்டும், அது இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரு அரணா இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. ஸோ சொல்லக்கூடிய அவர் வந்து அவரே இப்படி ஒரு படத்தை வெளியிட்டு இப்படி ஒரு படம் நடிச்சிருந்தா, இவர் நடிச்சிருந்தா அது இவருக்குமே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்ல. அதை ஏன் யோசிக்கல? அது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் தெலுங்கு படங்கள் பாலையா படத்தில் கேசரின்ற அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சுனில் கூட நடிச்சிருப்பார். இந்த படத்தில் கூட தமிழில் விஜய் கூட சுனில் கூட அந்த கேரக்டரில் வந்து விஜயை பற்றி ரொம்ப ஹைப் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஹைப் பண்ணுற மாதிரி ஹைப் பண்ணியிருப்பார்.
இப்போ தெலுங்கு படங்களோட அந்த கதை ஓட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் கதை ஓட்டங்கள் எல்லாம் பராசக்தி தொடங்கி அன்னைக்கு சிவாஜி நடித்த பராசக்தி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உள்ள அரசியல் படங்கள் எல்லாம் மக்கள் நாயகர்கள் தான். மக்கள் தான். அந்த ஹீரோ என்னவா இருப்பார்? எம்ஜிஆர் யாரா இருப்பார்? ரிக்ஷா ஓட்டுறவராக இருப்பார், ஆட்டோ ஓட்டுறவராக இருப்பார், அதுக்கப்புறம் வந்து சாதாரண வேலை பார்க்குறவராக இருப்பார், இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இந்த ஹீரோக்கள் எல்லாம் மக்களின் ஹீரோக்கள். தெலுங்கு படத்தில் வரவங்கெல்லாம் இந்த என்டிஆர்ல இருந்து எல்லாம் பார்த்தா ஒரு மகா அவதார புருஷர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ தெலுங்கு படத்தில் இப்போ வர தெலுங்கு கமர்ஷியல் படங்கள் வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ராமாயண கதாபாத்திரங்களை வச்சு அந்த ஹீரோ வரும்போது அவன் ராமன் மாதிரியும் லக்ஷ்மண் மாதிரியும் பீமன் மாதிரியும் இப்படி இல்லாமல் இருக்கிற மாதிரியான கதை ஓட்டங்களை தான் தெலுங்கு படங்களில் சாதாரண படங்கள் வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கான என்ட்ரி மாசின் வரும்போது ஒரு ராமாயண கதாபாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு பீமனையும் பீஷ்மனையும் அர்ஜுனனையும் எடுத்துகிட்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை இலக்கியம் என்னவாக இருந்துச்சு, சினிமா என்னவா இருந்துச்சுன்னா மக்கள் நாயகர்களாகத்தான் இருந்துச்சு. அந்த நாயகன் தான் அவன் அடிப்பான், அடித்தா 10 பேர் பிறப்பான். ஆனால் அந்த நாயகன் இங்கே உள்ள சாதாரண ஆளாக இருப்பான். படத்தில் இன்னொரு துணுக்கு காட்சியில் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள பிளாக்ஸ்ல இருந்து அவர்களும் முஸ்லீம்களா இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டை காமிப்பாங்க, அந்த நாட்டில் உள்ள ஜெயில ஏதோ உடைச்சு இங்கே உள்ள இந்த வில்லன் வந்து கூட்டிட்டு போகிற அந்த பிளாக்ஸையும் முஸ்லீம்களா தான் காட்டுறாங்க இந்த படத்தில். அப்போ நீங்கள் இல்லை டவுட் என்ன, இப்போ வந்து இந்த பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக் தான் அந்த படம் அப்படின்னா, இப்போ அந்த படமும் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கா? தெலுங்கு படமும் அதுலேயுமே இதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து இப்படி தான் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களா? அதை தான் அப்படி ரிஃப்ளெக்ஷனாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். தெலுங்கு படத்தோட நரேட்டிவ்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். மெஜாரிட்டேரியனிசம் பேசும், பெரும்பான்மைவாதத்தை பேசும். பெரும்பான்மைவாதத்துலேருந்து ஒரு சிறுபான்மையில் ஒரு 2 நல்லவர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரும்பான்மையான தெலுங்கு படங்களோட நரேட்டிவ்ஸே இருக்கும். அதில் ஒருத்தர் இருப்பார், தொப்பி வச்சிருப்பாரு, கழுத்தில் தாயத்து போட்டிருப்பாரு. இதே முஸ்லீம் தோற்றத்தை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காட்ட போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு அதை தாண்டி தமிழ் சினிமாவில் நான் தான் சொன்னேன், சிவாஜி படத்துல இருந்து, எம்ஜிஆர் படத்துல இருந்து, ரஜினி படத்துல இருந்து, ரஜினியை வந்து சங்கி இங்கின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரஜினி இது வரைக்கும் வந்து முஸ்லீம்களை இவ்வளவு மோசமாலாம் காமிச்சது கிடையாது. ஒரு படம் சொல்லுங்க ரஜினி படம். ரஜினி ஏதோ அவர் பேசுற பாலிடிக்ஸ்க்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அதை தாண்டி ரஜினி படம் கூட இப்படி இவ்வளோ மோசமான ஒரு முஸ்லீம்களை துப்பாக்கி வந்துச்சு, பீஸ்ட் வந்துச்சு. சரி, இதுதான் உங்களோட கடைசி படம்னு சொல்றீங்க. கடைசி படத்துல கொஞ்சம் தெளிவாச்சு எடுக்கணும்ல. அதில் கையில் பச்சை குத்திட்டு டிவிக்கேன்னு பச்சை குத்தி வச்சுருக்கிறீங்க சார். அது கட்சியோட ப்ரொமோஷன் அந்த சரி ஓகே. இப்போ பர்டிகுலர் இப்போ இஸ்லாமியோட விருப்பத்தை நான் பேசுகிறேன், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ என்னன்னா வந்து இப்போ தெலுங்குல இருந்து நிறைய படங்கள் தமிழ் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு, பல ஸ்டார்ஸ் அதில் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இதுவும் அதே மாதிரி தான் அப்படின்னு பார்க்காம இதில் ஏன் பர்பஸாக இப்படி நம்ம இந்த ஒரு பார்வையோடு நம்ம பார்க்கணும்? எங்கே அந்த பர்டிகுலராக ஏன் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது? இப்போ இல்லை, இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் இது ஒரு 10 நாள் இவங்களே அந்த ப்ரொடக்ஷன் டீமே அஃபீஷியலாக கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கட்டும், இல்லை இப்போ அன்அஃபிஷியலாக ப்ராக்சி சைட்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பேசக்கூடிய கதைக்களம் என்னவாக இருக்கு? இங்கே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் படமாக தான் இருக்கா? படமாக பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் தான் இருக்கா, இல்லை மக்கள் கூட்டம் தான் இருக்கா? அப்படிலாம் இல்லை. படத்தை கடந்து அவர்களை வந்து இப்போ ஏன் விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாஸ்? அவர் என்ன அரசியல் பேசிட்டாரா, இல்லை சமூக நீதி பேசிட்டாரா, இல்லை எங்கேயாச்சும் ஏரியாவில் போய் சாதி சண்டையும் இல்லை தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சாரா? எதுவும் கிடையாது. அப்போ ஒரு சினிமா ஹீரோ எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்பைடர்மேன், ஒரு பேட்மேன் மாதிரியான ஒரு ஆளுன்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம் இருக்கு. அப்போ இந்த படத்தில் அவர் தேர்தல் நேரத்தில் இந்த கதைக்கரு யாருக்கு பயன்படும்? இந்த கிரவுண்ட் ஆஃப் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டை மாத்துறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதில் வந்து ஒரு 2 முஸ்லீமை வந்து நல்லவனாக காமிச்சிட்டாங்க, இல்லை 2 முஸ்லீமை கெட்டவனாக காமிச்சிட்டாங்க. அந்த 2 முஸ்லீம்கள்னாவே எப்படி குண்டு வைப்பான்? சரி, ஓகே. இன்னொன்று, அது மதுரையில் ஒரு கோயில் பக்கம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர்கள் பணத்திற்காக என்னவும் பண்ணுவாங்கன்னு காட்டுறாங்க. இந்தியாவை பாகிஸ்தானா மாற்றிக்கணும்னு காட்டுறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் அவரோட அரசியல் பிரச்சாரம் தானே. டிவிக்கேன்னு கையில் பச்சை குத்தி இருக்கிறார், எம்ஜிஆர் வந்து சாட்டையை கொடுக்குறார். இது எல்லாம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்தோ இல்லை வேற சினிமாஸ்ல இருந்து எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டாலும் சாட்டை எடுத்து இப்படி அடிப்பாரு. அதை இந்த படத்துலையும் காட்டுறாங்க. நான் ஆணையிட்டாலும் அடிக்கிறாரு, மினிஸ்டர்ஸ் அடிக்கிறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. மதுரை பக்கம் ஏதோ பெரிய ரவுடிஸ் இருக்கிறாங்க, டான் இருக்கிறாங்க. அந்த டான்கள்லாம் தூக்கி போட்டு பொழக்கிறாங்க. அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு பதிலாக மதுரை பக்கம் எந்த கம்யூனிட்டியை சொல்றாரு? மதுரை பக்கம் பிரகாஷ்ராஜ் தான் இதுல வில்லனு. அதுல பிரகாஷ்ராஜ் வந்து மதுரை பக்கம் இருப்பாரு. அந்த மதுரை பக்கம் வந்து அம்பேத்கர் எழுதிய சட்டத்துக்கு எதிராக அவங்க ஒரு லோக்கல்ல ஒரு சட்டத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மதுரை பக்கம்? மதுரை மத்தியிலையா, மதுரை தெற்குலையா, மதுரை வடக்குலையா, இல்லை மதுரைக்கு புறமலைக்கு அந்த பக்கமா? யார் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறா? அவங்க வந்து ஒரு 10,000 20,000 பேர். அப்போ நீங்கள் தெலுங்கு படத்தை வச்சுட்டு அதை நீங்கள் தமிழ்நாட்டு கதைக்கு நீங்கள் என்னவா யோசிக்கிறீங்க? உங்களோட கடைசி படம்ன்றீங்க, டிவிக்கேன்றீங்க, தளபதி வெற்றி கொண்டான்னு அதில் வருது. கேட்டால் அவரோட பேர் தளபதி வெற்றி கொண்டானா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாராம்,
அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு ஜெயிலில் இருந்து ஒரு பொறுக்கி மாதிரி தமிழ் சினிமாவில் கடைசியாக விஜய் வேலை பார்த்த படம் என்ன? ஒரு வேலைக்கு போயிட்டு விஜய் என்ன வேலை பார்க்குறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் நடித்த படத்தில் துப்பாக்கியில் என்ன வேலை பார்த்தாரு, பீஸ்டில் என்ன வேலை பார்த்தாரு, இந்த படத்துல ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் அந்த படம் என்ன மக்களுக்கான படமாக இருக்குதா? இப்போ நீங்கள் சும்மா டிஜிபி ஆஃபீஸில் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் டிஜிபி ஆஃபீஸில் ஏதோ தூக்கி அடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு சீன் வரும். தமிழ்நாட்டில் சென்னையில் மெயின் தலைமைச் செயலர் இருக்கிற ரோட்ல டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் குண்டு வெடிக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஃபேண்டசி கதை எடுக்கிறீங்கன்னா எடுங்க. அந்த புலி மாதிரி ஏதோ ஒரு படம் நடிச்சாரு, ஃபேண்டசி சூப்பர் அஃபிஷியலாக ஸ்பைடர்மேன் மாதிரி படம் எடுக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் அதை ரியல் லைஃப் இன்சூரன்ஸோட மக்களோட என்னவா கனெக்ட் ஆகுது? இல்லை ஓகே, இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பிரச்சனை வந்து யாருக்கிட்ட, இப்போ வந்து அவர் நடிக்க தான் செஞ்சிருக்காரு, கதை வந்து ஃபுல்லாகவே வந்து எச் வினோத்தோடி அவர் தான் டைரக்டர், அவர் தான் அந்த கதையை உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும் அந்த விஷயத்தில்? இல்லை இந்த விஷயத்தில் எச் வினோத்தோட சதுரங்க வேட்டையாக இருக்கலாம். முதல் படம் சதுரங்க வேட்டையாக இருக்கலாம். சதுரங்க வேட்டையில் இங்கே நடந்த அந்த ஸ்கேம் எல்லாம் பற்றி, தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பற்றி அவங்க இங்கே பேசினார். அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, துணிவெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் கமர்ஷியல் படங்கள் எடுக்கும்போது இப்போ துணிவு அஜித்தோட படம், அதுலேயும் ஒரு பேங்க் ராபரி நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த படத்தில் இவர் பொலிட்டிக்கல் விஷயங்களை அவரோட டிவிக்கேன்னு கட்சி பேரை வெளியே வைக்கிறாரு. அந்த 2 யானையை கட்சியோட சிம்பிளை படத்தில் பிரச்சாரமாக ஆக்குறாரு. அப்புறம் அந்த படத்தில் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்போ இதெல்லாம் படம் கற்பனையே அப்படின்னா இதுவும் கற்பனையா? டிவிக்கேவும் கற்பனை, அதுலேருந்து வர 2 யானை, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கற்பனையா? இல்லை நான் அடித்தா மாசாக இருப்பேன். இதில் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பக்கம் எடுத்துக்கிறாரு, டிவிக்கேன்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பொய். அப்போ யார் குண்டு வச்சா? டிவிக்கேன்றது அதில் பொய்யா? இப்போ படத்தில் காமிச்ச டிவிக்கே யாருக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க? இப்போ படத்தில் குண்டு வச்சது உண்மை தானே? அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கும்ல. ஒரு படத்தை நீங்கள் கதையாக எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு முன்னுதாரணங்கள் இருக்கணும். அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான், இந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் அந்த கான்டெக்ஸ்டே கிடையாதுன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியலுக்கான பொலிட்டிக்கல் மக்கள் நல திட்டங்களை வச்சு தான் அரசியல் பேசப்பட்டிருக்கு. இந்து முஸ்லீம்னு வச்சு பேசப்படல. அதில் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் 3 பேரும் மாற்றி இவங்க சர்ச்சுக்கு போவீங்களா, இவங்க கோயிலுக்கு போவீங்க, பள்ளிவாசலுக்கு போய் மாற்றி குண்டு வச்சுக்குவாங்களாம். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் நடந்திருக்கா இது வரைக்கும்? எங்கேயும் நடந்தது கிடையாது. அப்போ இதை அப்புறம் எதுக்கு டிவிக்குன்னு கட்சி பேர சொன்னீங்க? இப்போ சாதாரண ஒரு துணிவு மாதிரி ஒரு படங்களில் ஒரு பேங்க் ராபரி நடந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் பார்த்தோம், கமர்ஷியலாக இருந்துச்சு. குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் பார்த்தோம், ஏதோ ஷிப்பில் அடித்தாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் துணிவு இதில் துப்பாக்கியில் என்ன பண்ணீங்க? ஸ்லீப்பர் செல்ன்ற வார்த்தை யாரை பார்த்தாலும் சந்தேகப்படும். எங்கேயாச்சும் ஒரு பாய் இருந்தாலும் அவனும் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பான். எல்லாத்துக்கும் பாகிஸ்தானுக்கு அவன் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பான். பீஸ்டில் அப்போ நீங்கள் சாதாரண நம்ம இன்டர்வியூலேயே நியூஸ் ஃபோக்கஸ்லேயே பேசியிருக்கோம். அந்த ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஷூட் பண்ணார். ட்ரெயினில் போன சாதாரண ஒரு முஸ்லீம் தோற்றம் கொண்ட ஒரு நபரை. இப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த படத்தில் இவங்க முஸ்லீம் தோற்றம் கொண்ட நபர்களை என்னவாக காட்டுறாங்க? இது மக்கள் மத்தியில் என்னவாக பிரதிபலிக்கும்? கடந்த 30 நீங்கள் செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் பேசியிருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் மாமன்னன் படம் பார்த்தோம், உதயநிதியோட மாமன்னன் படம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்தோம். அந்த படத்தில் முன்ன பின்ன அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிரிட்டிக் இருக்குது, விமர்சனம் இருக்குது, அதெல்லாம் சரி. ஆனால் அதெல்லாம் தாண்டி அது ஒரு படமாகவாச்சு பார்க்க முடியுது, அதில் டிபேட் பண்ண முடியுது. இதில் ஒட்டு மொத்தமாக டிபேட்டுக்கெல்லாம் வழியே இல்லை. இவரோட முத்திரை குத்தப்படுது. முஸ்லீம் துப்பாக்கியிலேயும் சரி, பீஸ்ட்லேயும் சரி, இதுலேயும் சரி. அப்போ இதுக்கு முன்னாடி விவாதங்கள் வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு, பீஸ்ட்டுக்கு வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. அப்படி ஏதாச்சும் வந்து அவர் சுயநினைவோட நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் எச் வினோத் தான் காரணம். பெரிய நடிகர்களோட படங்களுக்கு எல்லாத்துக்கும் இயக்குநர்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, நடிகர்கள் தான் பொறுப்பேற்றுக்க முடியும். டிவிகேன்னு வைக்கணுன்றது எச் வினோத்தோட இதுவா? எச் வினோத் தான் உங்கள் பேர் வந்து டிவிகேன்னு இருக்கணும், தளபதி வெற்றி கொண்டாடணும் படத்தில் இருக்கணும், இல்லை 2 யானை வரணும். இன்னொன்று பழங்குடிகளை காட்டுவாங்க படத்தில், மினரல்ஸை வந்து கொள்ளையடிக்கிறாங்களாம். என்ன படம் எடுக்கிறாங்க? என்ன ஃபேண்டசி வேர்ல்டில் இருந்தாலும் வந்து ஜோம்பியாக இருக்கிறாரான்னு தெரியல. இன்னொன்று நம்ம சொல்கிறோம்ல, இந்த படத்தில் ஜெயிலில் அடித்து பறக்க விடுவார். நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்லைனில் வீடியோ கேம் ஆடணும் ஒருத்தன் பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு 18-17 வயசு பசங்கள்லாம் அப்படி ஓடி போனாங்க. இந்த பையன் பேர் கூட மதன் இதுன்னு நினைக்கிறேன், மதன் ஓபின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடினாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு இவரோட கட்சியோட தொண்டர்களை எல்லாத்தையும் ஒரு ஜோம்பிகளை தற்கொலை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரான்னு தெரியல. இது வரைக்கும் அவர் 50 பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறாங்க.
கரூர் சம்பவம் சொல்லலை, அவர் பின்னாடியே வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு வாட்டி நண்பா நண்பீஸ் நீங்கள்லாம் பின்னாடி வராதிங்க, நீங்கள்லாம் வந்து அவர் வாயிலேருந்து ஒரு வாட்டி பேசியிருக்கிறாரா, நீங்கள்லாம் என் பின்னாடி வராதிங்க, வண்டி பின்னாடி வராதிங்க, நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், நானே உங்கள் இடத்துக்கு வரேன். இப்பயும் கூட தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் போங்க, களத்துக்கு போங்க, கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 10 நாள் 15 நாளைக்கு வெயில் கடுமையாக இருக்கும், நண்பா நண்பீஸ் நீங்கள்லாம் போங்க, நான் வீட்டுக்குள்ள பனையூரில் பதுங்கி இருப்பேன், நீங்கள் எல்லாம் வெயிலில் போய் நீங்கள் எல்லாம் போய் நல்லா வேலை பாருங்க. அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறாங்க, பின்னாடி வந்து வண்டியில் இடித்து கூட்டத்தில் வந்து மயங்கி விழுந்து. கரூர் சம்பவம் மட்டும் சொல்லலை, இது வரைக்கும் ஒரு கண்டிக்க கூட இல்லை, அது ஒரு கட்சியாகவே இருக்குதான்னு தெரியல. இன்னொன்று, இந்த படம் மிக மோசமான இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்குது. நேற்று ராயபுரம் பகுதியில் டிவிக்கே வச்சிருந்தா 30 பேருக்கு மேலே அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. படம் என்ன மெசேஜ் பண்ணுது? இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்ஸை திட்டமிட்டு நீங்கள் இந்த படமும் திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாரை போடுறாங்க, திருத்தணியில் ஒரு ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்டு பிஜேபி கேண்டிடேட்ஸாக தூக்கி போடுறீங்கன்னா, அதே நேரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியான நரேட்டிவ் கிரவுண்ட் செட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி இந்து வாஸ் முஸ்லீம், பிஜேபியால் மக்கள் நல திட்டங்களை முன் வச்சு அரசியல் பேச முடியாது. இந்து முஸ்லீம்ன்ற பைனரி வச்சு தான் அரசியல் பேச முடியும். அந்த அரசியலுக்கு இவர் கிரவுண்ட் செட் பண்ணி கொடுக்குறாரு விஜய். அந்த கதைகரின் வழியாக மிக தெளிவாக அதில் வந்து முழுசாக பிஜேபி பேசுகிற இஸ்லாமியர் பேசினா எக்ஸ்போஸ் ஆகிடுவாருன்ட்டு பிஜேபிக்கான கிரவுண்ட் செட் பண்ணி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பேர் இருங்க, அடிச்சுக்காம ஒத்துமையாக இருங்க, நீங்களாம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பிஜேபி உருவாக்கக்கூடிய கதைக்கு, பிஜேபி உருவாக்கணும்னு நினைக்கிற அரசியலுக்கான கிரவுண்டை செட் பண்ணுறாரு இந்த படத்தின் வழியாக. பாஜகவுடைய தமிழ்நாட்டில் அவங்க செய்வதற்கான அரசியல் பவனியை விஜய் உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையில் அதை தான் அந்த படம் பேசுதா, இல்லை வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது நியாயமான காரணங்களை படத்தரப்பு ஏதாவது கற்பிக்க போகிறாங்களா, விஜய் எல்லாம் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.